வெல்கம் டு சோனிகாஸ் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, முளைகட்டிய பயிரை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை குயிக்காகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அரை கப் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே 10 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கொதித்த பிறகு அரைச்சி வச்ச வேர்க்கடலை முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் முளைக்கட்டிய பச்சை பயிறு கொண்டக்கடலையை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையும் பச்சை பயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆன பிறகு கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.